ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய பிஜே அவர்களை நாம் வரவேற்கிறோம். சார், இப்போ இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மாப்பிள்ளா கலவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. பலருக்கு ரொம்ப மேலோட்டம் பார்க்குதுன்னா, மாப்பிள்ளைன்னா என்னது, மாப்பிள்ளை கலவரம்னா என்ன மாதிரியான கலவரம், இது ஏதோ சுதந்திர போராட்ட கலவரங்கிறாங்க. இது முஸ்லீம்ஸ் கலந்துக்கிட்டதா, இந்து முஸ்லீம் இஷ்யூவா, இல்லை பிரிட்டிஷ் வர்சஸ் முஸ்லீமா, சுதந்திர போராட்டமா, கேரளாவில் நடந்ததுங்கிறாங்களே, என்ன இஷ்யூ, மலையாள இஷ்யூவா, முஸ்லீம் பிரச்சனையா, இது என்ன பேரே வித்தியாசமா இருக்கு, அது என்ன மாப்பிள்ளை கலவரங்கிறாங்க, அது என்ன வரலாற்றில் எப்படி நடந்தது? வரலாற்றில் இந்த மாப்பிள்ளாக்கள்னு சொல்லக்கூடியவங்க 12ஆம் நூற்றாண்டில் அரபு பகுதியிலேருந்து கேரளாவுக்கு வர்றாங்க வியாபாரிகளாக. இந்த மாப்பிள்ளான்னு சொல்லக்கூடியவங்க அரபுகள், வியாபார அரபுகளாக இருக்கிறவங்க 1200களில் 12ஆம் நூற்றாண்டில், அதாவது நபிகள் நாயகத்துக்கு 600 வருஷத்துக்கு பிந்தி. ஆமாம், அவர் கிபி 6ஆம் நூற்றாண்டு இவங்க 12ஆம் நூற்றாண்டில் கேரளாவுக்கு வர்றாங்க. மிளகு, தேயிலை இதெல்லாம் இங்கே உற்பத்தி ஆகுறதை பார்த்துட்டு, இதை நம்ம ஏற்றுமதி பண்ணலாம், இங்கேருந்து கொண்டு போய் வேறு இடத்துல விற்கிறது, அங்கேருந்து கொண்டு பொருள், குதிரைகள் இந்த மாதிரி பொருள்களை கொண்டு இங்கே விற்கிறது. இந்த வியாபார ரீதியாக என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இங்கே வர்றாங்க. எங்கே வர்றாங்கன்னா, கோழிக்கோடு, கண்ணனூர், கொடுங்கல்லூர் அந்த பகுதி, அதெல்லாம் இப்போ மலப்புரம் முஸ்லீம் மெஜாரிட்டி மாவட்டமாக இருக்குங்கிறாங்கல்ல மலப்புரம், அதான் அவங்க வந்த இடம். இந்த மாப்பிள்ளாக்கள்ங்கிறவங்க அங்கே வர்றாங்க. இங்கேயே செட்டிலாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கை துணை வேணும்ல. வாழ்க்கை பொம்பளைக்கு என்ன செய்யற, ஆம்பளை வந்துட்டான், பொம்பளையும் கூட்டிகிட்டு வரல, இங்கேயே செட் ஆகிட்டான், அதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே உள்ள நாயர் சமுதாயத்து பெண்களை கல்யாணம் பண்ணுறாங்க. கேரளாவில் ஒரு நாயர் சமுதாயத்து பெண்களை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்துவாக இருந்துக்கிறோங்க, நாங்கள் முஸ்லீமாக இருந்துக்கிறோம், பிள்ளைகள் முஸ்லீமாக தான் வளர்க்கணும், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அப்படி வளர்த்துக்கிறோம், நீங்கள் கோயிலுக்கு போங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, அந்த ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் நாயர் சமுதாயம் அதை ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு இது 1975 தான் அதை எதிர்த்து போராட்டம்லாம் நடத்தி இனிமேல் செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. 75 வரைக்கும் இருந்தது. 75 வரைக்கும் நாயர் சமுதாயத்து பெண்களை முஸ்லீம்கள் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாப்பிள்ளா முஸ்லீம்கள் இல்லை, மாப்பிள்ளா முஸ்லீம்கள் எல்லாம் முஸ்லீம் இல்லை. இந்த மாப்பிள்ளா எதனால வந்துச்சுன்னு கேட்டால், இந்த கடலோர பகுதியில் மருமவனை மாப்பிள்ளைம்பாங்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க, எங்கள் ஊர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை தான் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை கட்டினவன மாப்பிள்ளை. அப்போ நம்ம பொண்ணும் கொடுத்ததுனால நாயர்கள் மாப்பிள்ளைன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. மாப்பிள்ளைங்கிற ஒரு ஜாதிகள், அரபுகள் தான் அவங்க. மாப்பிள்ளைன்னா எங்களுக்கு மாப்பிள்ளை, மருமகன்கள் அர்த்தம். அந்த நாயர் சமுதாயத்துக்கு மருமகன் ஆகிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க இந்துவாக இருப்பாங்க, இவங்க முஸ்லீமாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் வளர்றது மட்டும் முஸ்லீமாக வளரும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை அவங்க செய்கிறாங்க. ஆனால் இதில் நாயர் சமுதாயத்தில் அன்னைக்கு அந்த வெறுப்பு இருக்கலை, அந்த இந்துத்துவெல்லாம் இருக்கலை. இஸ்லாமிய அடிப்படையில் இவங்க மறுபடி பண்ணக்கூடாது. ஆமாம், இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், பல கடவுள் கொள்கை உள்ளவங்கள திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அவங்க பல கடவுள் நம்புகிறவங்கள பண்ணக்கூடாதுன்னு இஸ்லாத்தில் இருந்தாலும், அவங்க இஸ்லாத்தை ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு மற்ற தொழுகை நோன்பு எல்லாம் செய்வாங்க. ஒரு கல்யாண விஷயத்தில் மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் தான் அந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க. நாயர்களும் அவங்களுடைய விஷயங்களை விட்டு கொடுத்து தான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன கண்டிஷன்னா, எங்கள் பொண்ணு இந்துவா வாழ்றதுக்கு நீ தடுக்கக்கூடாது, பிள்ளைகளை முஸ்லீமாக வளர்க்குற நீ தடுக்கக்கூடாது. இதுதான் 2 பேருக்கும் அக்ரிமெண்ட். சரி, அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் உள்ளது தான் இப்போ இருக்கிற. இப்போ உள்ள மாப்பிள்ளாக்கள்னு சொல்கிறவங்க எல்லாருமே அரபு நாயுடு கலப்பு. நாயர் அரபு நாயர், கேரளத்து நாயர்லேருந்து கலப்பு இனம் தான் அவங்க. அந்த மாதிரி இது 12லேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த அவங்க அரபிகள் வர்றாங்க. அதுக்கு பிறகு இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்த அது போக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மாமன்மார்னு சொல்லுவாங்க இவங்களெல்லாம். மாப்பிள்ளைன்னா மாமன் தானே. நாயுடுகளை மாமன்கள்னு சொல்லுவாங்க. அவங்க ஆயுதம், போக்குவரத்து, உதவிகள் அவங்க செய்வாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த வந்தவங்களுக்கு ஒரு அடைக்கலமும் கிடச்சி போயிருதுல. வெளிநாட்டில் வந்திருக்கிறாங்க, வீடு வாசல் குடும்பம்லாம் இல்லாமல் தனித்து இருந்தாங்கன்னா ஒரு மரியாதை இருக்காது. இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பம்னு செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. அது இவங்களுக்கு கிடைச்ச லாபம். அவங்களுக்கு வந்த வணிகர்கள் வழியாக நிறைய அந்த நாயுடு சமுதாயத்துக்கு இவங்க பொருள்களை கொண்டாந்து கொடுப்பது, அந்த மாதிரியான வசதிகள் அவங்களும் பெற்றுக்கிட்டாங்க. இது ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய தொழிலே கடல் ரீதியான வணிகம்தான். வணிகம்னு சொன்னாலே அந்த அங்கிருந்து கேரளாவுக்கு வந்துடுறாங்க கடல் மூலம். கேரளாவில் இங்கே செட்டில் ஆன பிறகும் கூட
அப்புறம் இதையே தாயகமாக கொண்டு போயிட்டு இங்கே தான் வருவாங்க. அதாவது வியாபாரிகள்னா வந்து திருமணம் பண்ணி அங்க கூட்டி போயிருவாங்களா? இங்கே இருந்துட்டாங்க. திருமணம் பண்ணி இங்கே இருந்துட்டு இதை தாயகமாக வச்சுக்கிட்டு அதை போயிட்டு வர இடமா போயிட்டு போகிற இடமா சரக்குகளை ஒன்று விற்றுட்டு வர்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு இதான் தாயகம் ஆக்கிட்டாங்க. அந்த வந்த அரபு நாட்டுக்கு கூட்டிக்கிட்டும் போகலை, அங்கே தங்கவும் இல்லை. மனைவி இருக்கிற இடத்துல இருப்பாங்க. மனைவி மக்கள்னு எங்கே இருக்காங்களோ அங்கே தான். அதான் நான் நம்ம ஊருங்கிற ஃபீலிங் வரும் அவனுக்கு. அதனால வந்து இவங்க கேரளாக்காரங்களாக ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பொருள்களை கொண்டு விற்கிற இந்த மாதிரி இருக்கும்போது கடல் வழியாக வணிகம் செய்யும் பொழுது அந்த கடல் வழியில் இவங்க ஆதிக்கமே இவங்க தான். இந்த மாப்பிள்ளாக்களுடைய ஆதிக்கம் தான். கடல் வணிகத்தில் வந்து வேறு எவன் வரக்கூடாது, வேறு நாட்டு கப்பல்கள் வந்தால் தடுப்பாங்க. அந்த மாதிரி போர்த்துகீசியருங்கிறவன் அவன் வர்றான் வணிகம் செய்வதற்காக வேண்டி. அவனை உலகம் புறம் போய் நாடு பிடிக்க மிளகு காண்டி தான் வந்தாங்க. அது மிளகு காண்டி தான் வந்தாங்க. அந்த வந்தான்ல. அப்போ 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் இந்த கடல் வணிகத்தில் இவங்க செஞ்ச மாதிரியே இறங்குறாங்க. அதாவது இவங்க வாங்கிட்டு போகிற மிளகையும் தேயிலையும் அவன் வாங்கிட்டு போகிறது, அவன் கொண்டு வந்து இங்கே வந்து சரக்கை விற்கிறதுங்கிற வகையில் தொழில் போட்டியாக போர்த்துகீசியர்களும் இதில் இறங்குறாங்க. அப்போ இறங்கும்போது அவங்களுக்குள்ள மோதல் வரும்ல, இவன் தொழில் பாதிக்குது அவன் தொழிலில் பாதிக்குன்னு சொல்லி. அதனால் அவங்களுக்கு மத்தியில் என்ன இருக்குன்னு கேட்டால் பெரிய யுத்தம்லாம் நடந்திருக்கு. போர்த்துகீசியருக்கும் இவங்களுக்கு வந்து யுத்தம் நடந்திருக்கு. போர்த்துகீசியர் போர்த்துகீசியர்கிட்ட வந்து மற்ற இந்து சமுதாயம், நாயர் சமுதாயமோ புலையர் சமுதாயமோ போராடல, மாப்பிள்ளா மட்டும் தான் போராடுறாங்களா? ஆமாம், அவங்க தான் கடலை வச்சுருந்தாங்க. இப்போ கடல் பகுதி ஆதி மலப்புறம் அந்த மாதிரி அந்த இவன் வச்சுக்கிறான்ல, ஏமனில் வச்சுக்கிறான்ல ஹவுதிகள், அந்த செங்கடலை வச்சுக்கிறான்ல, அந்த மாதிரி கடலை உங்க கையில் தான். இந்த கடல் மார்க்கமாக நீ எப்படி வர்றேன்றாங்க யார் வந்தாலும். இவங்க அஃபீஷியலாக அப்படி அவங்க கையில் இல்லாட்டான்னு இவங்க எடுத்துக்கிட்டாங்க. கடல் வியாபாரத்தை மாப்பிள்ளாக்கள் கையில் வச்சுருந்ததுனால அவன் போர்த்துகீசியர் கப்பலில் வரும்போது அவன் இதே இவங்க பண்ணுற வியாபாரத்தை பண்ணுறது அவன் வர்றான். அதான் இங்கே உள்ள பொருள்கள் அவன் ஏற்றுமதி பண்ணிட்டு போனான்னா இவங்களுக்கு கிடைக்காது. அவன் கொண்டு வந்து இங்கே சரக்கை விற்கிறான். அப்போ இவங்க கொண்டு வர்ற சரக்குகள் விற்காது. வியாபார போட்டி தான். வியாபார போட்டி ரெண்டு பேருக்கும் வருகிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா கடல் பொருளை குஞ்சாலி மறைக்கார்ன்ற அதுக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கார், குஞ்சாலி மறைக்கார்னு. அவர் அரபு மாப்பிள்ளாவில் உள்ளவர் இல்லை. அவர் அரபுன்னா அவங்க 12ஆம் நூற்றாண்டில் தான் வர்றாங்க. அதுக்கு பிறகெல்லாம் அதனுடைய சந்ததிகள் தான் இவங்க. அதாவது குஞ்சாலி மறைக்காரெல்லாம் அவர் வந்து நாயர் பண்ண கல்யாணம் இல்லை, அவங்க தாத்தா பண்ணி வந்திருக்க பரம்பரையை. இப்போ முஸ்லீம் இவங்க. இப்போ குஞ்சாலி மறைக்காருங்கிறவங்கலாம் மாப்பிள்ளாக்கள் அந்த துவக்க இந்த 12ஆம் நூற்றாண்டில் தான் மாப்பிள்ளாக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணி இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகுலாம் அவங்க சந்ததி தான் அது. மாப்பிள்ளாக்கள்ன்ற பேரில் சொல்லப்பட்டாலும் அந்த சமுதாயத்துக்கு வந்து நல்லுறவு எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் நாயர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம்களோட ஒரு நெருக்கத்தோடு தான் இருப்பாங்க. அந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாங்க. அந்த ஒரு வெறுப்பற்ற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால இவங்க இங்கே தங்கி அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரம் அந்த கடல் போரில் குஞ்சாலி மறைக்கார் தலைமையில் 1520 எல்லாம் இவங்க வந்தவங்க கிடையாது. 1200களில் தான் வந்தாங்க இவங்க. 1515ஆம் நூற்றாண்டாவது. 15ஆம் நூற்றாண்டில் தான் அந்த முஸ்லீமாக மாறி 300 வருஷம் ஆயிடுச்சுல, முஸ்லீமாக மாறி இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த போர்த்துகீசியர் கடலில் இது பண்ணுறாங்கன்னொன்னே இவங்க கப்பலில் போய் படை தட்டிக்கிட்டு போய் போர்த்துகீசியர் அவனும் பயங்கரமான ஆயுதங்களோட தான் வர்றான். அவங்களோட என்ன செய்கிறாங்கன்னா 80 வருஷம் அவங்களோட போர் நடக்குது. 80 வருஷம் கடல் போர்னு சொன்னால் இவனை விரட்டி விடுறது, வேறு படையை எடுத்துகிட்டு வர்றது, அவன் இவங்கள விரட்டுறது, இப்படிமாக ஒரு 80 ஆண்டு காலம் வந்து 1520 ஆரம்பித்த கடல் போர் 1600 வரைக்கும் போகுது. அது 80 வருஷம் அந்த கடல் போரில் வந்து இருக்கிறாங்க. அதில் வந்து குஞ்சாலி மறைக்கார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கொச்சி ராஜாவோட சேர்ந்து இந்த மாதிரி நம்ம கடல் பிள்ளையில் போர்த்துகீசியர் வர்றாங்க, நம்ம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம அவங்களை முறியடிப்போம் அப்படின்னு சொல்லி போர்த்துகீசியரை வந்து 1503 விரட்டி ஜெயிக்கிறாங்க இவங்க. அதே மாதிரி 1571 மறுபடியும் வந்து போர்த்துகீசியர் கப்பலெல்லாம் சூறையாடி 2வது தடவை தடுக்கிறாங்க. அப்புறம் 1600 என்ன செய்கிறாங்கன்னா இவரை வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. போர்த்துகீசியர் குஞ்சாலி மறைக்காரை வந்து கைது பண்ணி தூக்கில் போட்டுறாங்க. அந்த மாதிரி போர்த்துகீசியருக்கு இவங்களுக்குமான ஒரு சண்டை நடந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து கடல் வணிகத்துக்கு உள்ளது. அதாவது கடல் வியாபாரம் எங்களுக்கு உள்ளது, நீ என்னடா எங்கேருந்த வந்து வியாபாரம் பண்ண வர்ற அப்படின்னு சொல்லி அந்த நாடுங்கிற கான்செப்ட்லாம் இல்லை. அப்போ அந்த கான்செப்ட்லாம் இல்லை. அப்போ யார் வேணாலும் உருவாகலை, இப்படி ஒரு கான்செப்ட் அப்படி உண்டாகலை. அவங்க எடுத்துக்கிறது, அவங்கவுங்களாம் எடுத்துக்கிறது எங்கள் பகுதின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் வந்து டச்சுக்காரர்கள் வர்றாங்க.
ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர், இப்ப டச்சுக்காரர். 17 ஆச்சு. 15. ஆமாம், அவங்க வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா இதே மாதிரி வியாபாரிகளை தான் வர்றாங்க. இந்த கடல் மார்க்கமாக கேரளாவில் உள்ள வளங்களை வியாபாரம் எடுத்துக்கொண்டு போய் விற்றுட்டு அவங்க சரக்குகளை கொண்டாந்து இங்கே விற்கிறது வியாபாரம். இது கேரளா ஒரு வளமான பகுதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது டச்சுக்காரர்கள் கணக்கு பண்ணி வர்றாங்க. யார் வந்தாலும் இவனுக்கு பாதிப்பு தானே, லோக்கலில் உள்ள ஆளுக்கு. இவங்களுக்கு பாதிப்பு உண்டவுன்னு அவங்களுக்கு எதிராகவும் ஒரு கிளர்ச்சிகள் வந்து கண்ணனூர், கொச்சி போன்ற இடங்கள்லாம் பெரிய இதெல்லாம் நடக்கிறது. இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுலாம் வந்து வெள்ளையர் வந்துடுறான். 19ஆம் நூற்றாண்டில் என்ன செய்யறான், வெள்ளையர்கள் வந்து அந்த பகுதி வடக்கேருந்து பிடிச்சிட்டே வந்து கேரளா முழுவதும் வந்து அவனுடைய ஆளுகையில் வருது. பெரும்பகுதி இந்த அந்த சமஸ்தானங்களை கழிச்சிட்டு பார்த்தா பாக்கி எல்லாம் வந்து அவங்க பிரிட்டிஷார் கையில், வெள்ளையர்கள் கையில் போகுது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வெள்ளையனை எதிர்க்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து முஸ்லீம் இயக்கங்கள் எல்லாரும் அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து, முஸ்லீம் லீக்லாம் போராடினுச்சுல வெள்ளைக்காரனை எதிர்த்து, அதே மாதிரி கிலாபத்துக்காக தான் இந்த சுதந்திர போராட்டமே அங்கே ஆரம்பிச்சது. இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் சுதந்திர போரில் ஈடுபட்டாங்கல்ல, அது வெள்ளைக்காரனை எதிர்க்கிறதுக்காக ஈடுபடலை. அது எதுக்கு ஈடுபடுறாங்கன்னு கேட்டால் துருக்கியை தலைமையமாக கொண்டு ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம் இருக்குது, கிலாபத்துன்னு சொல்லுவாங்க. அதை கிலாபத்துனா ஒரே தலைமையின் கீழே செயல்படுறது, துருக்கி தான் தலைமை. அதன் கீழே எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இருக்கும். அதனால தான் நம்ம முஸ்லீம் வந்து துருக்கன்னு சொல்லி துலுக்கன் ஆக்குனது. துருக்கன் அப்படிங்கிற வார்த்தை துலுக்கன் மாறிடுச்சு. ஆமாம், துருக்கியிலேருந்து வந்தவங்க. துருக்கியிலேருந்து வந்தவங்க. அந்த துருக்கி நம்ம வந்ததில்லை. ஆனால் துருக்கியில் இருக்கிறவனுக்கு இங்கே உள்ள முஸ்லீம் தொடர்பு கிடையாது. துருக்கி வந்து முஸ்லீம் நாடுகளுக்கு தலைமையாக இருந்ததுனால நம்மளையும் துருக்கர்ன்ட்டாங்க. பாரதியார் துருக்கர் தானே சொல்கிறாரு. திக்கை வணங்கும் துருக்கர்னு பாரதியார் பாடியிருக்காரு. திசையை வணங்குறாங்கிற துலுக்கருங்கிற வார்த்தை வசை சொல்ல இல்ல, வசை சொல்லு, உங்களுக்கு குறிப்பிடுகிற ஒரு வகையில் வசை சொல்லுதான். நாங்கள் துருக்கிக்காரன் கிடையாதுல்ல, இந்த மண்ணை சேர்ந்தவன துருக்கிக்காரன், அந்த வசை சொல்லு. அப்ப இவன் இந்த நாட்டுக்காரன் இல்லைன்னு அரசு இல்லைன்னு காட்டுறதுக்காக எங்களை துருக்கர்ன்ட்டாங்க. தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அடி, இப்படி பல இடங்கள்ல துருக்கருங்கிற வார்த்தையை பாரதியார் துலுக்கர்னு தான் பயன்படுத்துறாங்க. ஆமா, துருக்கர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் நீங்க சொல்ல வசை சொல்லா மாறி, வசை சொல்ல மாறிக்கிடுச்சு. ஆரம்பத்திலையும் வசை சொல்லுதான், வேற வகையான வசை சொல்லு. இந்த நாட்டை சேர்ந்தவன் இல்ல, வெளிநாட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல ராமநாதத்துல இருக்கிற போய் வெளிநாட்டுக்காரங்க அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த விடுதலை போர்ல வந்து வெள்ளைக்காரன் வந்த உடனே அந்த வெள்ளையர்களை எதிர்த்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த கிலாபத்து சொல்கிறேன். அப்போ அந்த வெள்ளைக்காரன் வந்து அந்த கிலாபத்து இயக்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறான். அதாவது துருக்கி சாம்ராஜ்யத்தை ஒழித்து அதையும் தன் கையில் ஆக்கணும்னு பிரிட்டிஷர் படை இறங்குது. அப்போ இஸ்லாமிய ஒரு அரசை அழிக்க பார்க்குறான்னு தான் இங்கே உள்ள முஸ்லீம்கள் எதிர்த்தாங்க. இந்தியாவை ஆக்கிரமிச்சான்னு முதல்ல எதிர்க்க ஆரம்பிச்சேன்னா கிலாபத்து இயக்கத்தை ஒழிக்கிறான் இவன். இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு கிலாபத்து ஆட்சி இருக்குது, அதை வந்து பிரிட்டிஷார் வந்து அதை கைப்பற்ற பார்க்குறான் அப்படின்னு துருக்கியோட சண்டையெல்லாம் நடந்திருக்கு இங்கிலாந்துக்கு. அந்த மாதிரி சம்பவத்தின் அடிப்படையில் தான் நீ எங்களுக்குன்ற ஒரு நாடு இருக்குது, அதை போய் நீ வந்து அழிக்கிறேன்னு தான் இங்கே உள்ள முஸ்லீம்கள் சுதந்திர போரில் கிலாபத்து இயக்கம்ங்கிற இயக்கமே ஆரம்பிக்கப்பட்டுச்சிங்க. கிலாபத்து இயக்கம்னு அந்த மாதிரியான அடிப்படையில் அவங்க போராடினாங்க. அதே கான்செப்ட்லாம் மாப்பிள்ளாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வெள்ளைக்காரனை வந்து இந்த கிலாபத்து பிரச்சனை வந்தவுடனே எதிர்த்து அவங்க கிளர்ச்சி பண்ணுறாங்க. வெள்ளைக்காரன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இது வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம், வெள்ளைக்காரன் வந்த 19ஆம் நூற்றில் ஃபர்ஸ்ட் போர்த்துகீசியர், அப்புறம் டச்சு, அப்புறம் வெள்ளைக்காரன் வந்த உடனேயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வெள்ளைக்காரன் கிலாபத்து வந்த உடனே அந்த அங்கே உள்ள கிலாபத்துக்கு இவன் எதிராக இருக்கிறான்ட உடனே இங்கே உள்ள வடநாட்டு எல்லா பக்கத்தில் முஸ்லீம்களும் எதிர்க்கிறாங்க. முஸ்லீம் லீக் எதிர்க்குது. முஸ்லீம் லீக் சார்பாக தான் கிலாபத்து இயக்கம்லாம் உண்டாக்கப்படுது. அப்போ அதனுடைய தாக்கம் வந்து இவங்களுக்கும் வருது. கிலாபத்து இயக்கம் நமக்கு வெள்ளைக்காரன் வந்து நமக்கு எதிரிவன், நமக்குன்னு ஒரு நாடு இருக்கிறத வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிர்க்கிறாங்க. எதிர்த்து பலவிதமான கிளர்ச்சிகள்லாம் செய்கிறாங்க. 50க்கு மேற்பட்ட கிளர்ச்சிகள் வந்து இவங்க நடத்தியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான என்னென்னு கேட்டால் 1921 மாப்பிள்ளா கிளர்ச்சின்னு அதுக்கு பேர். அது எங்கே நடக்குன்னா, திருவரங்காடின்னு ஒரு ஊர் அங்கே கேரளாவில் இருக்குது. அங்கே ஒரு கோட்டை இருக்குது, அது வெள்ளைக்காரன் கையில் இருக்குது. அந்த கோட்டையை முற்றுகை செஞ்சு அங்கே உள்ள அடிச்சு நொறுக்கி அதை சேதப்படுத்தி கைப்பற்றுறாங்க. அதுதான் அந்த மாப்பிள்ளா கிளர்ச்சி 21 உள்ளது. அது மாதிரி அலி முஸ்லியார் தலைமையில் பிரிட்டிஷ் படைகள் அதை காப்பாற்ற வர்றாங்கல்ல, 3 நாள் யுத்தம் நடக்குது அவங்களோட. இந்த மாதிரி அந்த யுத்தத்தில் வந்து 10,000 மாப்பிள்ளாக்கள் கொல்லப்பட்டாங்க. 45,000 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ வெள்ளைக்காரனை எதிர்த்த போராட்டத்தில் வந்து இவங்க தான் தீவிரம். கேரளாவில் யாருமே எதிர்க்கலை. கேரளாவில் வெள்ளைக்காரனை யாருமே எதிர்க்கவே இல்லை, முஸ்லீம்கள் மட்டும்தான் எதிர்த்தாங்க.
அங்க யாருமே இருக்கல, யாருமே எதிர்க்கல. அவங்க வெள்ளைக்காரனை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. நம்பூதிரிகள் இவங்கெல்லாம் யாருமே எதிர்க்கல. எதிர்த்தது மாப்பிள்ளாக்கள், முஸ்லீம்கள்லையும் மாப்பிள்ளாக்கள் மட்டும் தான் எதிர்த்தாங்க. அந்த வியாபார சமூகம் மட்டும் தான் வியாபார எதிர்த்தது. சமூகம் கடலை எதிர்த்தாங்க. பாதுகாக்கிற சமூகம். பூர்வீக முஸ்லீம்கள் அவங்க இந்த இதுலலாம் கலந்துக்கிறல. அப்போ இந்த மாப்பிள்ளாக்கள் தீவிரமாக ஈடுபட்டதுனால தான் கொல்லப்பட்டதெல்லாம் மாப்பிள்ளாக்கள் தான் 10,000 பேரும். 45,000 பேர் கைது செய்யப்பட்டாங்க அந்த 3 நாள் போர்ல. 12ஆம் நூற்றாண்டுல இந்த அரபுகள் மாப்பிள்ளா வர்றதுக்கு முன்னாடியே அங்க முஸ்லீம் இருக்கானா? முஸ்லீம் இருக்கு. முஸ்லீம் 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே. அதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளா இல்லை. அவங்க மாப்பிள்ளாங்கிறது இந்த 12ஆம் நூற்றாண்டில் வந்து கல்யாணம் பண்ணவங்க மட்டும்தான் மாப்பிள்ளாக்கள். அதுக்கு முன்னாடி இந்த முஸ்லீம் இருக்கானா? இஸ்லாம் வந்திருக்கு. இருந்தாங்க. மற்ற 6 நபிகள் நாயகம் காலத்துக்கு பின்னாடியே தான் இங்கே முஸ்லீம்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த மாதிரி நபிகள் அந்த முஸ்லீம் யாரு? அவங்க வணிகம் செய்ய வந்தவன் தான். அவங்க வணிகம் செய்ய வந்தவங்கனால இந்த மாதிரி இவங்க இந்த கல்யாணம் பண்ணி கலந்துரல. அவங்க அங்கே பொண்டாட்டி பிள்ளோட வந்திருப்பாங்க, அப்படி வந்திருப்பாங்களே தவிர இங்கே வந்துக்கிட்டு இந்த பிற சமுதாயத்தோட திருமண பந்தம் வச்சுக்கல. அவங்க அதன் மூலம் வரல. இவங்க மட்டும்தான் திருமண சம்பந்தத்தின் மூலமாக தங்களை நிலைப்படுத்திக்கிட்டாங்க. அப்படி வந்தவொடனே என்ன செய்யணும்னா, அப்போ அந்தமான் சிறைச்சாலையில் எல்லாத்தையும் பிடிச்சி கைது பண்ணி கொண்டு அந்தமான் கொண்டு போயிடுவாங்க வெள்ளைக்கார. அந்த நேரத்தில் யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அந்தமான்கிற ஒரு கொடுமையான ஒரு சிறை, தனி தீவா வர இருக்கா, அதில் கொண்டே வச்சு தான் அதை அவனை தப்பிச்சு போக முடியாது. தப்பிச்சு போக முடியாது. கடலுக்குள்ள சாவத்தான் வேணும். அந்த மாதிரி சுறா சாப்பிட்றோம். ஆமா, அந்த பறவை மேலே ஏறி இந்த சாவர்கர் அடிக்கடி அந்த பறவை மூலமா வந்துட்டு போவாரு. இவங்களுக்கு பறவை இல்லை. அது என்ன பறவை? புல்புல் பறவை. புல்புல் பறவை இருக்கா? இருக்கு. சின்ன பறவை புல்புல் பறவை. பாட்டு இருக்கா? புல்புல் பறவை அது மேல ஏறி உட்கார்ந்து, அதாவது குயில் மாதிரி உள்ளது. அதாவது இந்த பாடல் பாட குயில் சொல்றோம்ல, குயில் மாதிரி ஒரு பறவை. அது கழுத்து மேல ஏறி இவர் உட்கார்ந்து வருவாரா அப்படின்னு நான் எழுதி வச்சுக்கிறேன். பாட புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கையா எதையா ஒண்ணு சொல்றது வேற. இது பிள்ளைங்க படிக்கிற வரலாற்றுல கர்நாடகத்துல எழுதி வச்சிருக்காங்க. புல்புல் பறவை தாங்குமா மனுஷன்? அப்படி இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து 500 அந்த கைது செஞ்சு அந்தமானில் அடைக்கப்பட்டதில் மாப்பிள்ளாக்கள் 500 பேர். இங்கேருந்து கைது செஞ்சு ஒரு 500 பேரை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அந்தமான் சிறையில் அடைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வேறு செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதே நேரத்தில் வந்து முஸ்லீம் லீக் வந்து பாகிஸ்தான் பிரிவினையை தனியாக பிரிக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ கடுமையாக எதிர்த்தவங்க மாப்பிள்ளாக்கள். தேசத்தை பிரிக்கக்கூடாது. யாருமே கேரளா வந்து பாகிஸ்தான் பிரிவு ஒத்துக்க கடுமையாக எதிர்த்தாங்க. முஸ்லீம் லீக்கை கடுமையாக எதிர்த்தது யாருன்னு கேட்டால் மாப்பிள்ளாக்கள் தான். ஏற்று அந்த முஸ்லீம் லீக்கே எதிர்க்கிறாங்க. ஆமாம், கேசவ மேனன் ஒருத்தர் தான் அந்த பாகிஸ்தான் பிரிவினை எதிர்த்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார். அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இவங்க. கேசவ மேனன் என்ன அமைப்பு? காங்கிரஸா? கேசவ மேனன்கிறது காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் சேர்ந்து அவர் என்ன செய்கிறார், நாடு பிரிவினை ஆகக்கூடாதுன்னு ஒரு இயக்கம் கட்டும் பொழுது இவங்க முஸ்லீம் லீக் ஆதரவாக இருக்கலை, கேசவ மேனனுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அது தேசபக்தியில் கூட்டினவங்க சொல்ல வர்றேன். தேசம் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இது வந்து மாப்பிள்ளா விஷயத்தில் சம்பவம். இதில் ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால், 1921 இந்த கிளர்ச்சி ஏற்பட்டாங்கல்ல, 10,000 பேர் கொல்லப்பட்டு 45,000 பேர் சிறை மாப்பிள்ளா கலவரம் செஞ்சாங்க. 10,000 பேர் கொல்லப்பட்டாங்க. 10,000 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த காலத்திலே 10,000 பேரா? அந்த காலத்தில் 10,000 பேர். பெரிய சமுதாயம். 12ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. பெரிய இந்த மாவட்டம் முழுசும் போர்த்துகீசியரோட சண்டையில். போர்த்துகீஸ் சண்டை இல்லை, இது வந்து பிரிட்டிஷாருடைய கோட்டையை அந்த முற்றுகையிட்டு, திருவரங்காடி கோட்டையை முற்றுகையிட்டு அதை தொடர்ந்து நடந்த 3 நாள் போர். 3 நாள் அந்த போர்னா இப்படி நடக்கிறது தானே, வாழு கத்தி நேருக்கு நேரம் தானே. அதனால் நேருக்கு நடக்கும்போது நிறைய சேதங்கள் ஏற்படும். நேருக்கு நேர வீரர்கள் மோதி கொள்ளக்கூடிய ஒரு போருங்கிறதுனால 10,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டாங்களா. அது போக 1921 அந்த போரில் என்ன செய்கிறாங்கன்னா, கைது செய்யப்பட்ட சில பேர் அந்தமானுக்கு அனுப்பிட்டு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாப்பிள்ளாக்களை எப்படி அனுப்புகிறாங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு கூட்ஸ் வண்டியில் அடைச்சி 100 பேர். எந்த ஊர்? கேரளாவோட எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரையும்? கேரளாவில் கண்ணனூரில் இருந்து இது திருநெல்வேலி கொண்டு வந்துடுறாங்க கைது செய்யப்பட்டவங்களை. திருநெல்வேலியில் இருந்து கூட்ஸ் வண்டியில் கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்கன்னா, கூட்ஸ் சரக்கு ஏற்றுற வண்டிக்குள்ளே அவங்கள திணிச்சு, காற்று கூட போக முடியாமல் அடைச்சி அவங்கள வந்து அந்த கோயம்புத்தூருக்கு போய் அங்கேருந்து சிறையில் வைப்பதற்காக கொண்டு போகிறாங்க. போனால் அந்த மூச்சு திணறிய அந்த ட்ரெயின் போய் அங்கே இறங்குது. அவ்வளோரும் பணமாக கீழே விழுவுறாங்க. உள்ளே செத்துட்டான். அதில் காத்து இல்லாமல் அதில் மாப்பிள்ளாக்கள் தான், எல்லாம் மாப்பிள்ளாக்கள். அந்த இப்போ கோயம்புத்தூரில் ரயில்வே ஜங்ஷன் இருக்குல்ல, இப்போ ஜங்ஷன், இப்போ கோவை ரயில்வே ஜங்ஷனுங்கிறாங்கல்ல, அந்த ஜங்ஷனை விட்டு வெளியே வந்தேன்னு சொன்னால் 100 அடக்கஸ்தலம் ஒரே இடத்துல இருக்கும். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தவொடனே இவங்க தான் அது, இந்த மாப்பிள்ளாக்கள் தான் அது.
அந்த இடத்த கூட்ஸ் வண்டியில் அங்கே அடக்கம் பண்ணிவிட்டாங்க. அந்த கூட்ஸ் வண்டிலேருந்து கீழே பணமாக விழுந்த உடனே அவங்கள அதே இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ கல்வெட்டுலாம் வச்சுருக்குறாங்க. இந்த மாப்பிள்ளாக்கள் இந்த மாதிரி வெள்ளையர்களால் வந்து இறந்துட்டாங்க, அவங்கள அடக்கம் செய்த மெமோரியல் அப்படின்னு சொல்லி நினைவு தூண்லாம் வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல. அப்போ வந்தோடனே அங்கே ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது. இங்கே எதுக்குடா இங்கே அங்கே முஸ்லீம் மக்களை வசிக்காத இடத்துல ஒரு 100 பேர் இப்படி அடக்கம் பண்ணுவாங்க. மக்களை இப்போ இல்லை, இதெல்லாம் பின்னாடி தான் உண்டானது. அப்போ எதனால் வந்துச்சுன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அந்த வண்டி வருதில்ல, வந்தவொடனே அங்கனுக்குள்ளே இறந்த பாடியை கடிச்சவொடனே அடக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய தியாகத்துக்கு வந்து அது பெரிய சாட்சியாக இருக்குது. வெள்ளையனை எதிர்த்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கேரளாவில் மாப்பிள்ளாக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியேற சொல்லிட்டான். மாப்பிள்ளாக்கள் யாரும் கேரளாவுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது எப்படி நார்மலாக இருக்க முஸ்லீம்ஸ் இவங்களே டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க? ஆமாம் ஆமாம், பிரிக்கிறாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள்ளாக்கள்ங்கிறத. அது அந்த ஏரியாவில் இருக்கிற வச்சு கண்டுபிடிச்சிடலாம், பேச்சுவார்த்தை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ ஒரு மாப்பிள்ளாக்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே எக்கச்சக்கமான பேர் நினைச்சிட்டாங்கன்னா வேறு பகுதிகளுக்கு இடம் பெஞ்சிட்டாங்க. கேரளாவில் மாப்பிள்ளாக்கள் இல்லைங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதாவது எங்கெல்லாம் போனாங்கன்னு சொன்னால் திருச்சி, மதுரை, ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாடு கடத்தப்பட்டு 21 கிளர்ச்சி இருக்குல்ல, சேலம், மதுரை இந்த பகுதிக்கெல்லாம் இன்றைக்கும் திருச்சிக்கு போனீங்கன்னா மாப்பிள்ளாக்கள் இருக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் மாப்பிள்ளாவில் அந்த விரட்டப்பட்டு நாங்கள் நாடு கடத்தப்பட்ட ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு அந்த சகோதரலாம் எனக்கு அறிமுகம் இருக்குது. அவங்கலாம் அந்த மாதிரி மாப்பிள்ளாக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மதுரையில் இருக்காங்களா? மதுரையில் இருக்குது, மதுரையில் குறைவாக இருக்காங்க. திருச்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓமலூர், நாமக்கல், சேலம், மேட்டூர், சேலம், அது மாதிரி கரும்பாலை புதூர், வெள்ளாளப்பட்டி, கோவிலுந்தான் அந்த மாதிரி ஊர்களில் எல்லாம் அவங்களுடைய திருப்பரங்குன்றம் மதுரை இருக்கிறப்ப அங்கே வந்து இந்த திருப்பரங்குன்றம் தர்காவெல்லாம் அவங்கள வச்சு உண்டானது தான். ஆமாம், அது ஒரு புனித இடமாக ஆனதெல்லாம் இவங்க போனதுனால தான், மாப்பிள்ளாக்களுடைய அடிப்படையில் உள்ளது தான். அவங்களாம் அந்த சன்னி பிரிவில் சேர்ந்தவங்க, அந்த தர்காவை இதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு இதில் உள்ளவங்க. அப்போ வந்து திருப்பரங்குன்றம் அது மாதிரிக்கெல்லாம் அந்த சிக்கந்தர் ஷாக்கு தான் கோரிப்பாளையம் வந்து அந்த சிக்கந்தர் ஷாக்கு வேற கதை சொல்றாங்க. அங்க உள்ள ஏதோ நாயக்கர் மன்னர் எதிர்த்தாருங்கிற மாதிரி கதை வருது. இல்ல, அவரை சொல்லல, அந்த அடங்குனவரை சொல்லல. சரி, கொண்டாடக்கூடியவங்க, அந்த கொண்டாடக்கூடிய நிலை எதனால வந்துச்சுன்னா இவங்கனால தான் வந்துச்சு. ஒருத்தர் இறந்துட்டான்னா ஒரு மகானை கொண்டாடுவாங்கல்ல, அந்த திருப்பரங்குன்றத்தில் கொண்டாடுவது வந்ததே வந்து இவங்க வந்து குடியேறின பிறகுதான் அது நமக்கு தர்கா ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ இந்த மாப்பிள்ளாக்கள் வந்து இந்த கேரளாவில் இல்லாத அளவுக்கு நினைஞ்சாங்கன்னா வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வெள்ளைக்காரங்காலம் போன பிறகு திருப்பி குடியேறினாங்களான்னு தெரியலை. அன்னைக்கு வெள்ளைக்காரன் இருந்த வரைக்கும் அவங்க கேரளாவுக்குள்ளே இருக்க விடலை. மாப்பிள்ளான்னு தெரிஞ்சால் உடனே தூக்கு தண்டனை கொடுத்துருவான். அதே அவன் இந்தியா தமிழ்நாட்டில் அவன் கண்ட்ரோலில் இருந்தாலும் அங்கே போகிறது தடுக்கலாம். தமிழ்நாடு அதுவும் அவன் கண்ட்ரோல் தானே, அதுவும் பிரிட்டிஷார் தானே. அதனால என்ன செய்யறான்னா எங்கிட்டாவது கேரளாவில் இருக்கக்கூடாது, எங்கிட்டாவது போய் ஒரு நாடு கடத்துறது ஒரு தண்டனை வாழ்விடத்தை விட்டு உன்னை அகற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது அங்கே இருந்தோன்னா அசம்பிள் ஆகிட்டு இருப்பாங்கல்ல, ஒரே இடம் ஒரே தெரிஞ்ச மறுசண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரியான அடிப்படையில் அந்த மாப்பிள்ளாக்களுடைய போர் வந்து உக்கிரமான போர், கடுமையான போர். அந்த போரில் வீர தீரமாக வந்து வெள்ளைக்காரனுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது வரலாற்றில் பதிவு செய்யப்படலை. வெள்ளைக்காரனுக்கு பெரிய அளவுக்கு சேர்ந்த இவங்க 10,000 பேர் கூட அவன் 10,000 பேர் செத்துருப்பான்ல. அந்த காலத்து போர் முறையில் இந்த மாதிரி குண்டை போட்டு சாவடிக்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. நேருக்கு நேரம் போர்னா இங்கே 10 அங்கே 10 தான் செத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான முடிவில் அவங்க வெள்ளையர்களையும் கடுமையாக வந்து கொண்டிருக்கிறாங்க அந்த போர்க்களத்தில். அவனுடைய இழப்பை மறைச்சிருவான். அவன் இப்போ போர்க்களத்தில் வந்து இந்த வெள்ளையர்கள் வந்து தங்களுடைய தோல்வியை ரெக்கார்டாக்க மாட்டாங்க, அதை குறைச்சி தான் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் நடக்குது. இன்றைக்கி இஸ்ரேலு, அமெரிக்கா அவங்களுக்கு என்ன ஏற்பட்டாலும் 100 பேர் செத்தாலும் ஒரு ஆள் காயம்னு போடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த நியூஸ்கள் வரும். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு இல்லையே தவிர கடும் சேதத்தை ஏற்படுத்தினவங்க தான் அந்த மாப்பிள்ளாக்கள்ங்கிறவங்க. அதை மாப்பிள்ளாவுடைய சுருக்கம் என்னென்னு கேட்டால் அவங்களுடைய பூர்வீகம் வந்து அரபு, இங்கே கலப்பினமாக ஆனதுனால அவங்கள மாப்பிள்ளை இந்த நாயர் மக்களுக்கு வந்து மாப்பிள்ளைகளாக ஆனார், மருமகன்களாக ஆனார்கள். அதான் அவங்களுடைய வரலாறு. வந்ததுக்கு பிறகு அவங்க பரம்பரை முஸ்லீமாக மாறி ஆகி ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலையும் தேசபக்த அடிப்படையில் தேசத்துக்கு தானே உழவு செஞ்சாங்க. வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்றாங்க, அந்த சுதந்திர பாகிஸ்தான் பிரிவினையை எதிர்த்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு ஒரு சிறந்த வரலாறு இருக்குது. தான் மாப்பிள்ளை விஷயங்கிறது. அரபு தேசிய இனத்தில் பிறந்து மலையாளிகளா பின்னாடி மாறி கடைசியில்
மதுரைக்காரனாவும் சேலத்துக்காரனாவும் மாறிட்டாங்க. மாறிட்டாங்க. ஆமா ஆமா. இப்ப இந்த மாப்பிள்ளா தொடர்ச்சி நம்ம திருச்சி, சேலத்துல, திருப்பரங்குன்றத்துல இருக்கிறவங்களா தமிழர்களா தான் இருப்பாங்க. இருக்காங்க. அவங்க மலையாளம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. மலையாளம் தெரியும். மலையாளம் வீட்டுக்குள்ள ஆனா அரபு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா, அரபு தெரியாது. மலையாளம் வீட்டுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. வெளியில தமிழ்ல பேசிக்கிடுவாங்க. இப்ப அரபெல்லாம் மறந்துருப்பாங்க. அரபு தான் தெரியாது. அந்த நமக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அரபு தெரியாது. தமிழனா தான் இருக்காங்க. தமிழா தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள மலையாளம் பேசிக்கிடுவாங்க. ஆமா, பெரும்பாலும் கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் அங்கெல்லாம் மலையாளிகள்ங்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த மாப்பிள்ளாக்களை வந்தவங்கள தான் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிறகு இந்த வியாபாரத்தை நாடி நிறைய வந்தாங்க. மாப்பிள்ளாக்கள் அல்லாதவங்களும் வந்திருக்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளாக்களும் இருக்கிறாங்க அதில், கோவையிலலாம். இப்போ அவங்களாம் இங்கே உள்ள முஸ்லீம் அமைப்புகளுடன் இங்கே உள்ள திராவிட கட்சி அது மாதிரிலாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இல்லை, இதில் வந்து அந்த மைய நீரோட்டத்தில் இணையலை, ஒட்டுறது இல்லை. அவங்க தனியாக அப்படி இருப்பாங்க. மலையாளிகள் வந்து எப்போவுமே எந்த ஒரு இதுலையும் வந்து ஜாயிண்ட் அவங்களுக்குள்ள ஒன்றா இருந்துக்கிறோம். தனி மலையாளியே தான் நினைக்கிறாங்க. இன்னும் மலையாளியாக தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியான ஆளுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா, நம்ம அமைப்பிலோட நிர்வாகத்தான் ஒருத்தர் இருந்தார், மாப்பிள்ளை ஆள். அது ரொம்ப குறைவு. அதிகப்படியானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்குள்ளே தான் அந்த உறவுகள் வைத்துக் கொள்வாங்க, எல்லாத்தையும் சம்மந்தம் பண்ணிக்கிடுவாங்க, தொடர்பு வச்சுக்கிடுவாங்க. அது வந்து ஒரு எல்லா மொழி தமிழோட தான் இருப்பான். அந்த மாதிரியான ஒரு தன்மையில் உள்ளது. உங்கள் அமைப்பில் எப்படினாலும் தமிழர்கள் மட்டும் தானே இருக்க முடியும். ஆமாம், தமிழ் பேசினா தான் இருக்குது. அதான் தான் புரியல, கொடுத்துலாம் இருக்கிறாங்க. எந்தன்னா அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அந்த அமைப்பாக தானே இருக்க முடியும். ஆமாம், அப்படி இருந்தால் நம்ம சொல்கிற அப்போ தானே விளங்க அவனுக்கு. இல்லாட்டி எப்படி நம்மள்ட்ட இருக்க முடியும். கண்டிப்பா மாப்பிள்ளா கழகம், மாப்பிள்ளா கலவரம்ங்கிறது வரலாற்று ரொம்ப முக்கியமா பேசப்பட்டது. யார் இந்த மாப்பிள்ளா? முஸ்லிம்களா, மலையாளிகளா, அரபா, எல்லாரும் கலந்தா? அவர்கள் யார்? இந்த நாட்டிற்கு வந்தவர்களா அல்லது இந்த நாட்டிற்காக போராடியவர்களா, உயிர் தொடுத்தவர்களா? அவர்களை பற்றிய வரலாறு என்னவாக இருக்கிறது என்பதை அது ஆதியிலிருந்து இப்போ வரையும் என்னவாக தொடர்ந்து கொண்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகா வரலாற்றின் தொடர்ச்சியில நூல் பிடிச்சு மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.